ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் ஒரு ஹாலில் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா புது வீடு தான். ஒரு ஹாலில் ஒரு லாங் வேலேருந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் காமிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூஜா யூனிட், டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் பார்த்திங்கன்னா ஒன்றாவே பண்ணியிருக்கோம். அப்படின்னா செப்பரேட் கேபினெட்ஸ் தான். இது கேபினெட்ஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணிவிட்டு அப்படியே போய் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் நார்மலாக தான் வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். பட் என்னென்னா இதில் யூஸ் பண்ணுற லைட்டிங்ன்றது கலர் கலராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஓகே. டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கிளைண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவோம். பட் என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸில் பார்க்குறதுனால இது புது வீடு அன்றனால ஸ்டோரேஜ்ன்றது எதுவுமே அவங்க பண்ணலை. அதனால டிவி யூனிட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜோடு கேட்டாங்க. ஸ்டோரேஜோடு கேட்கும்போது கீழே பேஸ் யூனிட்டில் ஸ்டோரேஜோடு டோர்ஸ் போடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரேஜ்லாம் வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது எதுவுமே இருக்காது. ரைட் சைடில் பூஜா யூனிட் வரும். இந்த டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். 2 டிவி யூனிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அந்த ஸ்டோரேஜ்ன்றது எப்படியா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா டிவி யூனிட் பேஸ் யூனிட்டில் ஸ்டோரேஜ்ன்றது நம்ம கம்ப்ளீட்டாகவே எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ன்றது பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் லேமினேஷன், அதுக்கப்புறம் டாப்பில் ஃப்ளோட்டிங் செல்ஃப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டோர்ஸ் போடுற மாதிரி செல்ஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு யூனிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் காமிக்கிறேன். அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட். ஸ்டோரேஜ்னு கேட்கும்போது இப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக ஸ்டோரேஜ் இல்லாமல் நல்ல பெட்டர் லுக்குன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிசைன்ன்றது மாறும். மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் நிறைய லைட்ஸ் கலர் கலராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் நம்ம தான் போட்டது. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கலர்ன்றது போடுற மாதிரி சூழ்நிலைன்றது வந்துடுச்சு. நான் மேக்ஸிமம் நியூட்ரல், கூல் ஒயிட், அதுக்கப்புறம் வார்ம் ஒயிட்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த கலர்ஸ் போடுறோம் அப்படின்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம். எங்கள் கம்பெனியை பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நிறைய டிசைன்லாம் பார்த்திங்கன்னா கொடுப்போம். பட் என்னென்னா அவங்க ஃபைனலாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ நிறைய நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும். நாங்கள் சஜஸ்ட் பண்ணாலும் கூட அவங்களே திருப்பி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால எங்களோட டிசைன்ன்றது தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். ஒரு கிளைண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லாம் நிறைய நாங்கள் கொடுப்போம். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே எப்படின்னா கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படி செஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண இல்லையா. அதனால் இது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ இருக்கும், அதுக்கப்புறம் வார்ம் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் க்ரீன் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்று ஒரு கலர் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நான் சொல்லுவேன் இந்த லைட்டிங் பற்றிலாம். லைட்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா குன்றத்தூர் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. மேக்ஸிமம் சிட்டிக்கிட்டே தான் இருக்குது. பட் என்னென்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறேன், ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். பட் என்னென்னா நியூட்ரல், அதுக்கப்புறம் வார்ம் ஒயிட், அதுக்கப்புறம் கூல் ஒயிட் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் லைட் வரும், ஸ்ட்ரிப் லைட் வரும், கோ லைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் பார்த்திங்கன்னா
லைட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மாதிரிலாம் கலர் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதனால் இன்டீரியர் டிசைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயுமே சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி கலர்ஸாக வந்து போடுங்க, இந்த கலரில் வந்து போடுங்க, அந்த கலர்லாம் போடுங்க அப்படின்ட்டு. ஏன் அவ்வளோ இதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணுறேன். அதனால் மேக்ஸிமம் வந்து கலர்ஸ் வந்து போகாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. அதனால் இதே மாதிரி பண்ணிக்கங்க. நல்ல ஸ்டோரேஜ்ன்றது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ்ன்றது வந்து பண்ணிக்கங்க. பட் என்னென்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர் லைட்ஸ்ன்றது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நான் ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சோஃபா இருக்கும், இந்த சைடு வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே இது கிச்சன், இது வந்து பெட்ரூம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டோர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல் அவுட் ட்ராயர் வந்து பண்ணியிருக்கோம். மேலே வந்து சிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை 2 டோர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் செல்ஃப். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் டிவி பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங் லேமினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். லைட்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கலர் லைட்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். கிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒயிட், கூல் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் அண்ட் ஒயிட், வார்ம் ஒயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போடுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக் பண்ணது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட் ஒர்க் தான் வந்து இதில் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் வந்து போட்டு ஹோல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாடல் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க சைட்லேருந்து தான் பண்ணது. கீழே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கலோடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதோட கேபினெட் சைஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக இந்த பாயிண்ட்ன்றது வந்து இந்த 12 மாடல் பாக்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 8 மாடல் வந்து போட்டாலே போதும். 12 மாடல் வந்து நீங்கள் பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து நான் போட்டிருப்பேன். பட் என்னென்னா வெறும் வுட் ஒர்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா எடுத்த உடனே வந்து இந்த கலராக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கன்ட்டு இல்லை, எங்கள் மாதிரி இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோடய சாய்ஸ் வந்து விட்டுருந்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து சாஞ்சு போயிருக்கு. எவ்வளோ கேப்பு. அதனால தான் பில்டிங் கட்டும்போதெல்லாம் வந்து ப்ராப்பராக கட்டுங்க. கீழே ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக பேக்கிங் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் தான் பேக்கிங் பண்ண வேணாம், இதேனா அவுட்ரு வால் பேக்கிங்லாம் பண்ண வேணாம், நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணால் நான் பேக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது வந்து போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஃபுல்லாத்தையும் பேக் பண்ணிடுவோம். பட் என்னென்னா அவங்க வந்து 2 பேரில் வந்து ஒருத்தர் போடுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கம்ப்ளீட்டாகவே வந்து இது விட்டுட்டோம். கீழே டோர்ஸ் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். 2 டோர்ஸோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஒரு 2 ஹேண்டில்ஸ் வந்து இதில் சிம்பிளாக தான் இருக்கும். ஹேண்டில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். நடுவில் வந்து ஒரு புல்லோ ட்ராயர் வந்து இதில் கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் வந்து இந்த டிசைன் வந்து கார்விங்கில் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஒரு
லாங் வியூலேருந்து அதோட பூஜை யூனிட்டோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லேமினேஷனே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கலர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து போயிடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து கலர் போயிட்டிங்கன்னா பாருங்கள், வுட்டோட ஃபினிஷிங் வந்து நேச்சுரலாக கொண்டு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே வந்து இந்த க்ரீன், அதுக்கப்புறம் பிங்க் தான் பிங்க் இதெல்லாம் போனீங்கன்னா அப்படியே வுட்டோட கலரை வந்து மாற்றிடும். அதனால தான் நாங்கள் இன்டீரியர்லாம் யாருமே வந்து கலரை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனல் வந்து கலர் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மேக் பண்ணுறேன். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தான், திருப்பி சொல்கிறேன். கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அதே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது டாய்ஸ் வச்சிங்கன்னா அதோட டாய்ஸோட கலரே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றிடும். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் கலர் வச்சிங்கனாலும் கூட அது ப்ளூ கலர் தான் காமிக்கும். ஏன்னா இது கீழே வந்து வுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம், மேலேயும் வுட்டு கீழேயும் வுட்டு. பட் என்னென்ன பாருங்கள், இது க்ரீனாக வந்து காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா இதோட ஃபினிஷிங் ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்றது நேச்சுரலாக கொண்டு வந்திருக்கிறதுனால அதோட நேச்சுரல் கலர்ன்றது வந்து இப்படி இருக்கும். நம்ம பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த முக்கால் ப்ளைவுட்லாம் வந்து போடாமல் ஒரு திக்னஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஃபினிஷிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அது அப்படியே பேக்ரவுண்டு பேனல் அண்ட் டிவி யூனிட்டோட சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு யூனிட், இப்போ பூஜை யூனிட் வருது அப்படின்னா இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா இது வந்து தனியாக யூனிட் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணது. இது வந்து ஒரு இட்டாலியன் மார்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரைன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதோட டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு டிவிக்கு உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஃபினிஷிங் தான் இருக்கும். நடுவில் டிவி வந்து பார்த்திங்கன்னா 55 இன்ச்சஸ் வந்து இதில் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா டிவி ஃபிக்ஸ் பண்ணுற ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தள்ளி வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், இந்த சைடு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டீ பட்டி வந்து டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து எல்லாமே மூவபிள் தான், எல்லாமே ஃபேக்ட்ரியில் வச்சு பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து தெரியும். ஏன்னா இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் இருக்கும். அந்த 4 ஃபீட்லேயே வந்து ஜாயிண்ட் தெரியறதுனால நாங்கள் தான் டீ பட்டி வந்து போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லாம் வந்து டீ பட்டிலாம் பிளான் பண்ணோம். பட் என்ன அவங்க வேணான்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்து போட்டது. அதுக்கப்புறம் லைட்ஸ், நடுவில் இருக்கிற லைட்டு வார்ம், பக்கத்தில் பிங்க், லெஃப்ட் சைடில் வந்து க்ரீன். இந்த மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது இப்படி தான் வந்து பிடிக்குதான்றது கூட எனக்கு நிறைய கேட்பேன். நான் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நேரடியாக கேட்டுருவேன், சார் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்லை நல்லா இருக்குன்னுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவோம். நம்ம இதெல்லாம் வந்து போடாமல் நம்ம கலர் வந்து இந்த நியூட்ரல் வார்ம் ஒயிட்லாம் வந்து போட்டோம்னா கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, தேவையில்லாமல் ப்ராப்ளம் தான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். கீழே வந்து ஒரு 3 டோர்ஸ், அந்த 3 டோர்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 டோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், ஒரு உடன் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைன்ஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த சைடு இந்த எல் ஷேப் வந்து கம்ப்ளீட்டாகவே உடன், இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஒயிட், நடுவில் வந்து இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கிரைன்ஸ் இருக்கும். நார்மலாக சின்னதாக இருக்காது. நார்மலாக சின்னதாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன்லாம் இருக்கும், இதே மாதிரி கிரைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கூட இதுலேயும் வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு லுக் நல்லா இருக்கணும், கிரைன்ஸ் வந்து இது ஆக்சுவலாக பெரிய டிவி யூனிட் தான் இது, ஏன்னா வால் டு வால் வந்து பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து செல்ஃப் வந்து போடுறது பதிலாக அந்த பாயிண்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலே பண்ணியிருந்தோன்னா கீழே கொண்டு வந்து இங்கே கிளாஸ் வந்து போட்டிருப்போம். பட் என்னென்னா அதெல்லாம் நம்ம பேச வேணாம். ஏன்னா நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெனோவேஷனோடு நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் 2 டோர்ஸ், இதில் 2 டோர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும்.
நான் இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பூஜா சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ், ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் அவுட் ட்ராயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சுவலாக லைட்ஸ் வந்து லேமினேஷனில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, பட் என்னென்னா சிம்பிள் லைட்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் சிஎன்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டோர்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து சிஎன்சியில் வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்லாம் இருக்குது. நிறைய டிசைன்லாம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். டோரோட அகலம் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன்ன்றது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ட்ரா, இது வந்து ஒரு ட்ரா, கீழே வந்து ஒரு 2 டோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த்துக்குன்றது வந்து இருந்துடும். அப்படின்னா தரையிலேருந்து பார்க்கும்போது 3 ஃபீட், அதுக்கு மேலே வந்து ட்ராயர், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டோர்ஸ். ஃபுல்லாகவே லைட்ஸ்லாம் வந்து போடுறேன். பட் என்ன ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வந்து போடும்போதெல்லாம் சேம் கலர் தான் வரும். எல்லாமே கலர் கலராக போட்டிருப்பாங்க. அதோட பிரைட்னஸ்ன்றது வந்து இப்படி இருக்கும்.